ஓகே. நன்றி ரஹ்மான். சரி, இந்த நேரத்திலே எங்களுடைய டாக்டர் அஸ்மல் அவரிடம் நாங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்க போனோம். இந்த உலகமயமாக்கல் சம்பந்தமாக நாங்கள் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தாலும் போல, இந்த உலகமயமாக்கல் காரணமாக உலகெங்கிலும் உள்ள சமூகங்களுடைய கலாச்சார பன்முகத்தன்மை, இது ஏன் அவரிடம் கேட்கின்றோம் என்றால், அவர் வெளிநாட்டிலேயே வசித்துக் கொண்டு வருகின்றார். அதே போன்று எங்களுடைய நாட்டிலிருந்து பலர் இந்த வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டு வருகின்றார்கள். எனவே அவர்களுக்குத்தான் தெரியும் அந்தந்த நாட்டினுடைய, நாங்கள் வாழ்கின்ற நாட்டினுடைய கலாச்சார தன்மைகள், அதனுடைய பன்முகத்தன்மை சம்பந்தமாக. அதனை எவ்வாறு அந்த அந்த பன்முகத்தன்மை மற்றும் அதனுடைய அடையாளத்தை அந்த உலகமயமாக்கல் எவ்வாறு பாதித்துள்ளது அஸ்மல்? மஜித், இந்த கேள்வி எப்படி பார்க்கணும் என்று சொன்னா, இப்போ ஒரு ஒரு சமூகத்தினுடைய கல்ச்சர் வந்து 2 விஷயங்களால இன்டர்பிரேட் பண்ணப்படுது. முதலாவது ரிலிஜன், 2வது லாங்குவேஜ். அந்த ரிலிஜனும் லாங்குவேஜும் சேர்ந்து நம்மளுக்குள்ள நிறைய வேல்யூஸ்களை கிரியேட் பண்ணுது. இப்ப எங்களோட சொசைட்டியை பொறுத்த மாடல வந்து எங்களோட ஒரிஜினாலிட்டி, நாம இதை விரும்பாமல சொல்லித்தான் ஆகணும், நம்மளோட ஒரிஜினாலிட்டிங்கிறத நம்ம லூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். வேல்யூஸ். இப்ப நான் வந்து என்னுடைய உம்மாவின் பாப்பா முகமது தம்பி வாத்தியார், அவர் வந்து எப்படி உடை அணிஞ்சார்ங்கிறதுக்கும், என்னுடைய வாப்பா ஹாசிம் மாஸ்டர் எப்படி உடை அணிஞ்சாருங்கிறதுக்கும், நான் எப்படி உடை அணிகிறேன் அதே அதே சொசைட்டில இருந்து அணிகிறேன் பாரிய வித்தியாசம் இருக்கு. நான் வந்து அவர் என்னுடைய உம்மாட வாப்பா அவர்கிட்ட இருந்த வேல்யூஸ் வர்சஸ் எங்களோட வாப்பா கிட்ட இருந்த வேல்யூஸ், எனக்கிட்ட இருக்கிற வேல்யூஸ், இது 3ம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் காலப்போக்கில் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த நம்மளோட ஒரிஜினாலிட்டிய லூஸ் பண்ற ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது. அது ஒரு உண்மையான விஷயம். இது வந்து குளோபலைசேஷன் வந்து நமக்கு ஏற்படுத்தின ஒரு பாதகமான விளைவு. அடுத்து வந்து இப்ப மற்ற நாடுகளை பொறுத்த மாடல வந்து அவங்க வந்து எல்லா ரிலிஜனையும் வெல்கம் பண்றாங்க. அதனால இப்ப இந்த ஒவ்வொரு ரிலிஜனை ஃபாலோ பண்றாங்களும் ஒவ்வொரு தோட் ப்ராசஸும் ஒவ்வொரு வேல்யூ சிஸ்டமும் இருக்கும். அப்ப அவங்க வந்து எல்லா ரிலிஜனூடா வர வேல்யூ சிஸ்டங்களையும் ஐடியாக்களையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்குரிய லோஸை மேக் பண்ணிருக்காங்க. சரியா? அப்ப அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த மெக்கானிசத்தை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நார்மலி ஒரு எமர்ஜிங் சொசைட்டில நம்மளோட ஸ்பெசிபிக்கலி இன் ஏசியன் கண்ட்ரிஸ் இதை நாம பாசிட்டிவா தான் பார்க்கப்படணும். அந்த ரிலிஜனும் லாங்குவேஜும்ங்கிறது வெரி பவர்ஃபுல் டூல். அதை வந்து அதை நீங்க தனியா எடுத்து இல்லைன்னா அந்த சொசைட்டிட்ட ஒன்றுமே இல்லை அப்படி என்றுதான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த நம்முடைய சொசைட்டியை பொறுத்த மாதிரில நம்மளோட ரிலிஜனும் நம்மளோட லாங்குவேஜும் வந்து நிறையவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு கபூர் சார், ரசாக் சார் 2 ஆசிரியர்களும் தமிழ் படித்து தந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அதாவது ஏ லெவலுக்கு பிறகு அவங்க படிச்சு தந்த மாதிரி தமிழ படிப்பிக்கிற ஒரு எந்தூசியாஸ் அதே லெவல்ல அதே எந்தூசியாசத்தோட படிப்பிக்கிற தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு கேட்டா நான் காணல. அப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒருத்தருக்கும் தமிழ் பிடிக்காதுன்னு இல்லை. இப்ப தமிழ்ல படிச்சுக்கு போக்குள்ள நம்ம எவ்வளத்துல ஸ்டாப் ஆக போறோம், நிறைய லிமிடேஷன்ஸ் இல்லை. இந்த லேட்டஸ்ட் இன்வென்ஷன், சயின்டிபிக் நாலேஜ், இல்லாட்டி ரிசர்ச் நாலேஜ், இதெல்லாம் வந்து தமிழ்ல இருக்கிறத விட ஆங்கிலத்துல கூட இருக்கு. அப்ப இந்த லிமிடேஷன் உள்ள வாழ்றதை விட ஒரு சொசைட்டில இருக்கிற யங் ஜெனரேஷன் என்ன யோசிக்கிறேன்னா, அடுத்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் நோக்கி போறாங்க. எனிவே, நான் ஒரு பப்ளிக் டொமைன்ல வந்து இந்த கலாச்சாரத்தை பத்தியோ இல்லாட்டி பொலிட்டிக்ஸை பத்தி ஒரு கதைக்கிற ஆள் இல்லைங்கிறதால நான் என்னுடைய ஆன்சரை அவ்வளோத்தோட முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் நான் அதை சரியா சொன்னேன்னு யோசிக்கிறேன். நிச்சயமாக சுருக்கமாக நாங்க கேட்ட கேள்விக்கு அந்த எங்களுடைய கன்செப்ட் அதை நீங்க சரியாக சொன்னீர்கள். உண்மையிலே நன்றிகள். தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருக்கலாம். உண்மையிலேயே 1 மணி 1:45 கிட்டத்தட்ட 1:45 மணித்தியாலம் கடந்திருக்கிறது. ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பிரயோசனமான நிகழ்ச்சி. நான் நினைக்கின்றேன் படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். சரி ரஹ்மான், தொடர்ந்து. Thank you Majid, and thank you Dr. Muhammad Asmal, and continuously can I ask a question from you, Dr. Muhammad Asmal? And I feel this question is important one like others, Doctor. The time is limit for us, so the time, considering the time limitation, and I have to ask the questions very quickly and immediately as I can. And Doctor, how does globalization shape patterns of migration and mobility
both voluntary and forced, and what are the social consequences? Doctor, I have one more clarification. Could you please elaborate us? Sorry. Yeah, go What ahead. is the yes? Okay. What is the relationship between ICT, information communication technology, and the globalization? Can you shed light on these two, Doctor, please? All right. Okay. So you have two questions. The current version of globalization is largely encompassed by information revolution. Now that has opened a window of opportunity to high-skilled migrant workers, irrespective of caste, color, or religion or scope. And particularly, the scope is broad, very broad. Although skilled migrants seems to be straightforward and easy in the face of the world, but remember their skill sets are tested in regular intervals at a global scale, right? By the propelling force of technological advancements. So I would view this dilemma as the survival of the fittest, if you like, that quote. So let's put together some perspective. If you are a skilled migrant worker, or in other words, demographic cash cow, coming from emerging societies, or to mature economies, specifically manufacturing, higher education, or health, or technology, or construction sectors, I'll give you some facts. Now, USA attracts about 1 million immigrants per year, right? I mean, factually or technically speaking, as of today, USA has 15% of foreign-born nationals in their country, and Switzerland has about 22% foreign-born nationals in their country. No wonder why both those countries are leading the technology of the world and pharmaceutical industry of the world. Switzerland, they are the market leader in the pharmaceutical industry. The mobility is more borderless, Rahman, to be very specific. Accreditation and skill-based are critical element, right, of high-skill migration. Now, this is my favorite point here. Like, okay, I'm going to bring cricket into the analysis. Sorry about it. Now, when we speak about high-skill migration, it is tough. You have to learn one particular skill deep, master it. You have to have patience for that. Now, you just because of the money or the monetary benefits, you can't give up. Now, I know there's always a trade-off between your interest and how much money you make. But if you are serious about one particular interest, spend time, learn that skill deep, master it. Now, that could make a shock in the society, so that you can make a shock in the society. Let's talk about cricket, for example. Right, because cricket is almost a second religion in our society. Now, if you take Sangha, he's known for that elegant cover drive. You take Mahela, inside out shot. You take Lara, he's known for like Caribbean leg glance. Right, you look at Ponting, like he's famous for front foot pull shot. So one skill, or Tendulkar, of course, the straight drive. So you look at them, you learn from them. One particular skill set, but deep, mastered right to the core, and the moment you master it, they become world class. And trust me, next era, skill matters to a great extent than the certification, right? So as a social consequence, it has both positive and negative effect. Some of the positive, I with interest in time, I would like to take 2 points only. Migration can lead to increased cultural diversity in a host country. That's positive. And a quality of life improved. Yeah, that's positive. But sometimes peer pressure, work and social life pressure can be viewed as a negative, undesirable aspect, the negative impact on your well-being. And you asked me the question, what is the relationship, Rahman, between the ICT and the globalization? Now, trust me, the current version of the globalization you and I are experiencing is carried by the information communication technology. That is the vehicle in which the globalization is carried. But the future version of the globalization, of course, started in the China and India region, will be carried by information transportation technologies. Meaning, we already have train services in China or in Japan, which travel about like 500 miles an hour, 500 kilometers an hour, and you see that the industry 5.0 technologies are emerging.
So we are talking about green internet, not internet anymore. We are talking about green technologies, not industry 5.0 technologies anymore. Things like that. And you see, interestingly, information security as a domain is exponentially growing. Now, that's a radical change because the phenomenal growth of artificial intelligence has led to this change. And that's a huge literature. Of course, we don't have the time to discuss. Over to you. Thank you, Doctor. So you mentioned on your answer, Doctor, ICT is the vehicle is carrying globalization. Okay. The current version, to be very specific. Thank you, Doctor. The answer was nice. And Majid, over to you. ஓகே, நன்றி ரோமான். உண்மையிலே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியினை பலர் பார்த்து கொண்டிருப்பதாக என்னுடைய இஃப்திகார் அழைப்பிலே இணைந்து சொன்னார். ரொம்ப பிரயோசனமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இங்கே தெரிவித்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்து, இப்ப டாக்டர் சைனுடின் அவர்களே, இந்த இடத்திலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம், அதாவது இந்த உலகமயமாக்கலிலே இடப்பெயர்வு மற்றும் நடமாட்டத்தின் வடிவங்களை உலகமயமாக்கல் எவ்வாறு வடிவமைக்கிறது, அது ஏற்படுத்துகின்ற சமூக விளைவுகள் என்ன? நன்றி மஜித். உண்மையிலே இப்படி இந்த இதே மாதிரியான கேள்விக்கு நாங்க நிறைய தரம் ஆன்சர் பண்ணினாப்புல நான் ஃபீல் பண்றேன். இருந்தாலும் உண்மையிலே உலகமயமாக்கல் மூலமாக எங்களுக்கு தெரியும் ஒரு பொருளாதார ஒருங்கிணைப்பு வளர்ந்திருக்கின்றது என்று எல்லாருக்கும் தெரியும். நாடுகளுக்கு இடையிலான செல்வம் மற்றும் வாய்ப்புகளை ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி இருந்தாலும் அதன் மூலமாக இடம்பெயர்வுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பொதுவாக ஒரு தனிநபர் பெரும்பாலும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்ச பகுதியிலிருந்து வேலை வாய்ப்புகளுக்காக அவர்கள் இடம்பெயர்வதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதன் மூலமாக என்ன நடக்கின்றது, அவர்கள் அங்கு வேலை வாய்ப்புக்காக சென்றாலும் அவர்களுடைய தன்னுடைய நாட்டுக்கான தொடர்பை வைத்திருப்பார்கள். அதன் மூலமாக அந்த 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 இணைப்பை அவர்கள் வைத்துக் கொள்வதாக ரெண்டு விடயமான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அவர்களுடைய அந்த 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 பெரும் வளர்ந்த நாடுகளில் வேலை செய்கின்ற போது அந்த கல்ச்சர் எங்களுடைய கல்ச்சர்ல ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதே போல இவ்வாறு ஒரு 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 நெட்வொர்க்காக அமைகின்ற போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பல நபர்கள் இடம்பெயர்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை அமைக்கின்ற போது அங்கே ஒரு சமூக இணைப்புகளிலே பல மாற்றங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக உலகமயமாக்கல் என்பது தொழிலாளர்களுடைய இடம்பெயர்க்கு வழிவகுக்கின்ற அதே நேரம் அதனால வரக்கூடிய பல விடயங்களை நாங்கள் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது எங்களுக்கு தெரியும். சில நேரம் ஒரு 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 சில வளர்ந்த நாடுகள் ஒரு பதட்டமான இனவரியான விஷயங்களையும் உருவாக்குவதை நாங்கள் காணலாம். அதே நேரம் எங்களுடைய அல்லது பின்தங்கிய கிராமங்களிலே அவர்களுடைய அந்த ஆதிக்கம் மெதுவாக நகர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கணும். இவ்வாறு நன்மைகளை முன்வைக்கின்ற அதே நேரம் அதனால ஏற்படுகின்ற கலாச்சார சவால்களை நாங்கள் சமநிலைப்படுத்த வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது. ஸோ இந்த விதமான ஒரு 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 உலகமயமாக்கல் மூலமாக இந்த இடம்பெயர்வினால ஒரு வழிவகுத்து போற அதே நேரம் அதனுடைய சமூக கலாச்சாரங்கள் ஏற்படுகின்றது மாற்றங்களை நாங்கள் தெளிவாக ரெக்டிஃபை பண்ற நேரம் எங்களுக்கு அதை பாசிட்டிவாக ஆக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதாக நான் பார்க்கின்றேன். மஜித், நிச்சயமாக அருமையான பதில். உண்மையிலேயே இடம்பெயர்வு, அதாவது வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு செல்பவர், இப்படியான விடயங்கள் சம்பந்தமாக பல விஷயங்களை எங்களுக்காக தெளிவுபடுத்தினீர்கள். உலகமயமாக்கத்தோடு தொடர்புபடுத்தி தொடர்ச்சியாக ரஹ்மான். Thank you, Majid, and thank you, Dr. Zainuddin. Your answer was so practical for us. Thank you very much again. Hello, viewers. You are watching the Elite Insight Story.